தயாரிக்கிற சீன்ஸும் பேசுகிறேன். எல்லாருக்கும் என்ன தெரியும், மூவியில் சீரியல்லாம் பார்த்துருப்பீங்க. கடந்த ஒரு 2.5 வருஷமா நான் ஒரு கேன்சரில் வந்து மீண்டு வந்திருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து இந்த ஃபோட்டோஷூட்டே நான் வந்து தேர்ந்தெடுத்தேன். இதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் அம்மன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது பண்ணி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் என்னோட இன்ஸ்டாகிராமில். பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்டு அவர் சொன்னா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் அம்மன் கேரக்டர் பண்ணி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதில் நீ ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் சொன்னேன் நானும் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன், அவர்கிட்ட ஆல்ரெடி நான் பேசிட்டு இருக்கேன், இன்னும் டைமிங் செட் ஆகல, இன்னும் டேட் செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு டெய்லி என்ன சொல்லுவாங்களே, அந்த கியூரியாசிட்டி உருவாக்குற மாதிரி டெய்லியும் அவங்களோட வீடியோலாம் பார்த்து அஸ்தோட வீடியோ பார்த்து எனக்கும் அது பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கோம், UOMS நண்பர்கள் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னோட நண்பர் வெளியூர்ல இருக்காரு, அவர் சொன்னாரு நீங்க வந்து அன்னலட்சுமி பண்ணுங்க, அன்னலட்சுமி பண்ணா நல்லா இருக்கும். இப்ப நீங்க வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு அரிசி கொடுத்துட்டு இருக்கீங்க, சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுக்கு ஏத்த மாதிரியே இந்த அம்மனுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. எங்க ஃபேமிலிலயும் அதான் சொன்னாங்க. சரி ஓகே அதே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்தோஜி கிட்ட வந்திருக்கு. கண்டிப்பா இந்த போட்டோ ஷூட்டு நல்லபடியா முடியும்ன்ற நம்பிக்கையும் தைரியம் எனக்கு இருக்கு. கண்டிப்பா சூப்பரா வரும். தேங்க்யூ சோ மச் அஸ்தோஜி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.